relationships are never meant to last. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் நண்பாஸ். நான் தான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ திருப்பி வந்து கமாண்டர் டாட் பிக்ஸஸ் வந்து எரன் கிட்ட வராரு. எரன், ஒரு நாள் உன் பவரை வச்சு இந்த ராக்கை தூக்க முடியுமா? ஸோ மனசில் பறதை சொல்லும் போது எரனுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. திருப்பி அவன் டைட்டனாக மாறும் போது அந்த டைட்டன் பவரை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்ட்டு அவனுக்கு தெரியல. அவன் சொல்கிறான், இல்லை சார் எனக்கு தெரியல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நான் ஒன்று சொல்கிறேன், ஸோ ஹியூமனிட்டியை நான் எப்போதுமே காப்பேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, உன்னோட நீ பேசுறதை வச்சு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, யூ ஹாவ் அ லயன் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரேவரியை பற்றி சொல்கிறான். ஸோ அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெடியாக நிற்கிறாங்க. இவங்க வால் மேலே நின்று பேசும்போது எரன் இவனுக்கு வந்து டைட்டன் பவர் இருக்கு, இந்த டைட்டன் பவரை வச்சு தான் நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம லேண்டை ரீக்ளைம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆல்ரெடி வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த கீழே நிற்கும் போது கூட்டத்தில் வந்து ஒரு குழப்பம் ஏற்படுது. அந்த பயம் இருக்கிறவங்க வந்து பேச பேச மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் இன்னும் ஜாஸ்தியாகுது. பாதி பேர் வந்து நடுங்கிட்டு இருக்காங்க. பட் வந்து நம்ம அந்த டாட் பிக்ஸஸ் நம்ம கமாண்டர் என்ன பண்றாரு, நீ போகணும்னா போய்க்கோ, நான் தடுக்க மாட்டேன், உன் மேல எந்த ஒரு கேஸும் வராது, ஸோ நீ வந்து இருந்துரு. பட் நம்ம இதை செய்யாம விட்டுட்டோம்னா இப்போ திருப்பி அந்த டைட்டன் வந்து இந்த இன்னர் வால்லையும் ஓட்ட போட்டுரும். இந்த இன்னர் வால்ல ஓட்ட போட்டுச்சுன்னா நம்ம திருப்பி வந்து இன்னர் வால், அதாவது அந்த வால் சீனாவுக்கு போய் ஆகணும். உங்களுக்கே தெரியும், வால் மாதிரியா அதில் கொள்ளளவு வந்து ஜாஸ்தி, நிறைய பேர் அதால தாக்கு பிடிக்க முடியும். பட் சேம் வால் மாதிரியா வந்து வால் ரோஸ்குள்ள வந்துட்டாங்கன்னா ஆள் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வால் மாதிரியாவை ரீக்ளைம் பண்றதுக்கு 2 லட்சம் பேர் அனுப்பணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை நம்ம வந்து ரீக்ளைம் பண்ணுறதுக்காக அனுப்பல, பாப்புலேஷனை குறைக்க தான் அனுப்பிச்சோம். திருப்பியும் இப்போ இந்த வாலும் போயிடுச்சுன்னா சீனாலேருந்து இப்படி தான் அனுப்புவாங்க. ஸோ நீங்களே வந்து வாண்டடாக டைட்டன் கிட்ட போய் செத்துருவீங்க. ஏன்னா வால் சீனா சின்னது, இத்தனை பேரோட பவர் வந்து அந்த பாப்புலேஷன் அதால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க, நம்மளே டெலிபரேட்டாக டைட்டன் வால போய் சிக்கிறா, இல்லை அந்த டைட்டனை எதிர்த்து சண்டை போட்டு நம்ம லேண்டை ரீக்ளைம் பண்ணி சந்தோஷமாக வாழ்றதா அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் வருது. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், ஸோ ஹியூமனிட்டிக்காக இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் யார் யார் என் கூட இருக்கீங்களோ இருங்க, பட் நான் இந்த ஆப்ரேஷன் வந்து நான் பாஸ் பண்ண மாட்டேன், கேன்சல் பண்ண மாட்டேன், இந்த ஆப்ரேஷன் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு எனர்ஜி பில்டப் ஆயிருது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுறாங்க. அப்போதான் வந்து திருப்பியும் அந்த கமாண்டர் வந்து 3 பேரை கூப்பிட்டு வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. இந்த 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரிசன்ல வந்து எலைட் மெம்பர்ஸ், இயன் டீட்ரிச், பீட்டா, ரேகா பிரசன்ஸ்கா. ஸோ நீங்கள் தான் வந்து எலைட் மெம்பர்ஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் தான் அந்த பேட்டில் வந்து லீட் பண்ண போறீங்க. ஸோ வின் திஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. இந்த சின்ன பையனை நம்பி நம்ம எப்படி அந்த டைட்டன்ஸை சமாளிக்கிறது, ஸோ இந்த பையனோட பொட்டன்ஷியல் அண்ட் டைட்டனோட பவர் என்ன லெவலில் இருக்கும், அது குவான்டிட்டி என்ன நமக்கு தெரியாது, நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம கிட்ட இருக்கிற மேன் பவரை இந்த பையனை வச்சு எனக்கு ரிஸ்க் எடுக்கிறோன்னு தோணுது அப்படின்ட்டு அந்த எலைட் மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த இவர் சொல்றாரு, நம்ம பாட் வந்து சொல்றாரு, நீ சொல்றது உண்மைதான், நான் நம்புறேன், நான் ஒத்துக்கிறேன், பட் சப்போஸ் நம்ம இதை முயற்சி எடுக்காம விட்டோம்னா ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே வந்து அங்கே இது ஆயிடுச்சு, அந்த ஓட்டை வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த கேப்பை பயன்படுத்தி ஆர்மர் டைட்டன் வந்துருச்சுன்னா இன்னொரு வாலும் உடஞ்சிரும். ஸோ இப்போ ஒன்று நம்ம அவங்களோட சண்டை போட்டு நம்ம சாகணும், இல்லைன்னா நம்மளே அவங்க வாயில போய் விழுந்துடணும், நீங்க எது நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே அந்த சீரியஸ்னஸ் புரியுது. அப்போதான் ஒருத்தர் கேட்குறான், சார் நீங்க அந்த பையன் மேல ஃபுல் நம்பிக்கையில் இருக்கீங்க, சப்போஸ் அவனால் அவனோட டைட்டன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்மளே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, நீ சொல்ற பாயிண்ட் ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஸோ இப்போதைக்கு நான் அந்த நெகட்டிவ் இதை வந்து நான் விடுக்கல, நான் பாசிட்டிவாக இப்போதைக்கு பார்க்குறேன். ஒருவேளை அவனால டைட்டன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னா நம்மளோட அவுட்புட்டை நினச்சி பாருங்க. நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஸோ நான் வந்து இந்த கமாண்டராக ஜாயின் பண்ண நாள்ல இருந்து நான் வந்து தோல்வியை தான் பார்த்துட்டு வரேன். ஸோ இந்த என்டையர் கேரிசன் ரெஜிமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கமாண்டர். இந்த வாலில் இருக்கிற எல்லா மேனோட சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்சார்ஜ் தான். பட் இப்போ வரைக்குமே நான் வந்து தோல்வியை தான் செஞ்சுட்டே வரேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் வந்து நான் வெற்றியை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 3 பேர் தான் வந்து கிரேட்டஸ்ட், வின் திஸ் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் வந்து ரெடி ஆயிடுறாங்க. கமாண்டர், லெட்ஸ் ஸ்டார்ட் த மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இவங்க எப்படி இப்போ சண்டை போட போறாங்க அப்படின்ட்டு அந்த பிளான் சொல்றேன். பிளான் என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து இன்னர் வால்ல இருக்காங்க. ஸோ அவுட்டர் வால்ல வந்து ஒரு ஹோல் இருக்கு, டைட்டன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, டைட்டன்ஸ் எடுத்து சண்டை போட போறது இல்லை. ஸோ எரன் வந்து அங்கே ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பாறையை வந்து எரன் டைட்டனா மாறி அந்த ஓட்டை அடைக்கிற வரைக்கும் எந்த ஒரு டைட்டனுமே வந்து எரன் கிட்ட வரவிடாம தடுக்கிறது தான் இவங்களோட ஒரே இது பண்றது. ஸோ அவங்க கிட்ட வராம டைட்டன்ஸ் வந்து லூர் பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து அந்த வால் மேல வந்து ஒரு 8 to 7 ஃபீட்ல வந்து கீழே நின்றுட்டு டைட்டன்ஸை வந்து அந்த இந்த மரத்து மேல காக்கா உட்காந்துரு இந்த வடை சுடுற கதை ஒன்று இருக்கும். ஸோ மரத்து மேல காக்கா உட்காந்துருக்கும் போது அந்த நரி இந்த வடையை பார்த்துட்டே வாயை பழக்குமே, அந்த மாதிரி இந்த டைட்டன்ஸ் எல்லாம் வந்து இந்த மனுஷங்களை பார்த்தோன்னே அது மேலே நின்று கையை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ எல்லாருமே வந்து இதை வந்து பெயிட்டா வந்து இவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேரசன் ரெஜிமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க, ஸோ அவங்க இப்போதைக்கு அந்த 8 to 7 ஃபீட்ல வந்து தொங்கிட்டு இருக்காங்க. டைட்டன்ஸ் எல்லாம் வந்து இந்த உணவை தேடி வந்துகிட்டே இருக்கு. ஸோ எரன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ அதுக்குள்ள வந்து இந்த ஓட்ட வழியே வர டைட்டன்ஸ் எரன் கிட்ட வராம இந்த கேரசன் அந்த ரெஜிமெண்ட்ஸ் அப்புறம் ஸ்காட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தடுக்கணும். ஸோ அப்பதான் வந்து அவர் சொல்றாரு, இந்த இயன் டேட்ரிச் நான் வந்து நான் கேப்டனா போடுறேன், ஸோ நீ தான் இது வின் பண்ணி கொடுக்கணும்னு அவனோட தலைமையில எல்லாரும் இறங்குறாங்க. எரன் வந்து நல்லா புத்துணர்ச்சியோட போறான், அதை செஞ்சு அவனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம வில் பவரோட நல்ல அப்படியே இதுவா போயிட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஒர்க் பண்றத அந்த டாட் பிக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமாண்டர் ஆஃப் த கேரசன் ரெஜிமெண்ட் அந்த வால் மேல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எரனும் வந்து பாத்தீங்கன்னா டைட்டனா மாறுறதுக்காக அந்த பெரிய பாறை கிட்ட போயிட்டு கையையும் கடிச்சிடுறான். கையை கடிக்கும் போது ஒரு பெரிய வந்து ஒரு மின்னல் மாதிரி வருது, ஒரு பயங்கர லைட்டோட. ஸோ இவர் வந்து மேல இருந்து அவரு ஸ்பெக்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவனும் டைட்டனா மாறிடுறான். டைட்டனா மாறி ஒரு கத்துறான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இயன் டீட்ரிச் என்ன பண்றாரு, நீங்க வந்து இதை ஹெரனை வந்து கார்ட் பண்ணுங்க என்கிட்ட வராம, ஸோ மிச்சரை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ மிகாசா வந்து எரன் கிட்ட இருக்கா. ஸோ எரன் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையா எரன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட டைட்டன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த வாட்டி மிகாசாவே வந்து பாத்தீங்கன்னா எரன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவளை சாப்பிட்றதுக்காக. மிகாசா வந்து பாத்தீங்கன்னா எரனோட தலையில போய் நிறுத்து வேக்கப் எரன் கத்துறா, பட் எதுவுமே கேட்கல. ஸோ மிகாசாவை வந்து பிடிக்கிறதுக்காக அவனோட கையை வச்சு அவன் மண்டையில ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. கை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே துண்டா உடஞ்சிருது. ஸோ அவனால ரீஜென்ரேட் ஆகவும் முடியல. அந்த டைட்டன் பாடியில இருக்கிற எரன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பாறை கிட்டேயே வந்து உட்காந்துட்டான், அன்கான்சியஸாவே உட்காந்துட்டான், அவன் முழிக்கவே இல்லை. அப்போ வந்து அந்த எலைட் மெம்பர்ஸ்ல ஒன் ஆஃப் த கமாண்டர் யூனிட் கேப்டன் என்ன சொல்றாங்க, இவ்வளோ சீக்கிரமா மிஷின் ஃபெயில் ஆகும் நினைக்கலன்னு சொல்லிட்டு இந்த கமாண்டருக்கு ரிப்போர்ட் பண்றதுக்காக இவங்க வந்து ஸ்மோக் வச்சு தான் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. ரெட் ஸ்மோக்கை வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பண்றாங்க. சார் ரெட் ஸ்மோக் வந்து இருக்கு, மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. கமாண்டர் வந்து எதுவுமே பேசல, அவர் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருக்காங்க. அந்த இயன் டேட்ரிச் கிட்ட போய் எல்லாரையும் வித்ட்ரா பண்ண சொல்லு, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம், இங்கே டேஞ்சரஸ், எல்லா டைட்டும் நம்ம சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இயன் டேட்ரிச்சை ப்ரெஷர் பண்றாங்க வித்ட்ரா பண்றதுக்காக. பட் அவர் ஒன்று சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு, இப்போதைக்கு அவன் டைட்டன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் வந்து அன்கான்சியஸா இருக்கான், அவன் முழிச்சு கான்சியஸ் வர வரைக்கும் எந்த டைட்டனும் அவன் கிட்ட வராம நம்ம காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது மிகாசாக்கு ஒரே சந்தோஷம். பட் மிச்சம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இவனுக்கு பைத்தியம் ஆயிடுச்சா, ஏன் இந்த மாதிரி பண்றான், நம்ம செத்துருவோம்னு சொல்லும் போது நான் தான் இங்கே கேப்டன், நான் சொல்றதை கேளுங்க, திஸ் இஸ் மை ஆர்டர்ன்னு சொன்னோன்னு எல்லாருமே வெறுப்புல வேற வழியே இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கங்கே இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் வந்து இவங்கிட்ட இருந்து தள்ளி போற மாதிரி தான் இது பண்ணிருக்காங்களே தவிர்த்து எந்த டைட்டன்ஸ் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபைட்ல வந்து என்கேஜ் ஆகவே இல்லை. இப்பதான் வந்து அந்த எரனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து காமிக்கிறாங்க, அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனி, கோனி, பிரான், அப்புறம் மார்க்கோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் மேலே இருந்துட்டு ஜான் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜான் வந்து அவன் ஃப்ளை பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போதான் கோனி வந்து யோசிக்கிறான், ஒருவேளை அவனோட அந்த கியர் வந்து பஸ்ட் ஆயிடுச்சோ, தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைட்டன் ஒரு 4 feet டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்க வருது, அந்த ஃப்ளை யூஸ் பண்ணாமல் அந்த டைட்டனோட கேப்பில் புந்து தப்பிக்கிறான். ஐயோ அவனோட கியர் வந்து பஸ்ட் ஆயிடுச்சு, இமீடியட்டாக நம்ம ஹெல்ப் அவனுக்கு தேவைப்படுதுன்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஜான் பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ அந்த டைட்டன் அவனை பிடிக்க வரும்போது என்ன பண்ணுறான், ஒரு வீடுக்குள்ளே போய் அவன் ஒளிஞ்சிக்கிறான். அந்த டைட்டன் அவனை பார்க்காம, அந்த டைட்டன் வந்து பார்க்குது, அவன் இல்லைன்னு திரும்பி போயிடுது. அப்போதான் அங்கே இன்னொரு ஒரு டெட் பாடிக்குள்ள அந்த கியர் இருக்கிறத பார்க்குறான், இதை வச்சு நம்ம தப்பிச்சுப்போம்னு சொல்லிட்டு அந்த கியரை வந்து கலட்ட பார்க்குறான், அந்த பெல்ட்டை. பட் என்ன பண்ணிடுது, அது ஹூக்ல போய் மாட்டிடுது. அது இழுன்னு இழுக்கிறா, அவனால் இழுக்க முடியல. ஸோ போன டைட்டன் திருப்பி வந்துருச்சு. ஐயோ டைட்டன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விருப்பில் நிற்கிறான். அப்போதான் அந்த கோனி வந்து அந்த டைட்டனோட மண்டையில் அடிக்கிறான்.
மண்டையில் அடிச்சா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். இவன் வந்து அந்த கோனியை திட்டுறான் ஜானு, நீ ஏன்டா முட்டாள்தனமாக இங்கே வந்த, உன் லைஃப்பை ஏன் ரிஸ்க் பண்ணுற போ அப்படின்னு சொல்லும்போது அந்த கோனி பையன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடுறான். மார்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு டைட்டனை வந்து இது பண்ணிட்டு போயிடறான். அந்த கேப்பில் வந்து இவன் அந்த பெல்ட் எடுத்து இது பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான், ஃப்ளை பண்ணி போய்கிட்டே இருக்கான். பட் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அது ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த ஹூக்கை வந்து இது பண்ணுற கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது அவனுக்கு. அது நல்லா இல்லைன்னு எதுவும் இருந்தேன், என்னடா இன்னைக்கு நாள் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு பறந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கீழாவே அவனை பறந்து வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் டைட்டன் வராதே, ஏன் இப்படி வருது, நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். ஐயோ ஜான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாங்க இப்போ ஹீரோயிக்காக அவன் என்ட்ரி கொடுக்குறா. ஆனி வந்து அந்த டைட்டனோட சின்ல வந்து குதிச்சு அந்த டைட்டனை கீழே இறக்குறா பாருங்க. அந்த கேப்ல வந்து இந்த ஜான் பே வந்து நல்லா அந்த ஹூக்கை வந்து பில்டிங்ல ஃபிளிஷ் பண்ணி இதை போய் ஜாயின் பண்ணிடுறான். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மிகாசா அங்கே இருக்கிறவங்க மட்டும் ஹெரனுக்கு பக்கத்தில் இருக்காங்க. மிச்சம் எல்லா ஸ்காட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான ஒரு இடத்துல போயிட்டாங்க. ஏன்னா இந்த டைட்டன்ஸ் வந்து அவங்கள பிடிச்சி கொஞ்சம் பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆர்மன் வந்து ரெட் ஸ்மோக்கை பார்த்தோன்னே இல்லை இங்கே ஏதோ மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எரன் கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஆர்மன் வந்து பார்த்தீங்கன்னா எரன் கிட்ட போக ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் வந்து எரன் கிட்ட போய் நிறுத்தி கேட்குறான், மிகாசா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனால் அவன் டைட்டன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது ஆர்மன் ஷாக் ஆகிட்டான். வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து எரன் கூப்பிட்டுட்டே இருக்கான். அவனுக்கு வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. இப்போ தான் எரனோட சிச்சுவேஷனை காமிக்கிறாங்க. அவன் என்ன மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கான்னா ஒரு இல்யூஷனில் இருக்கான். அவனை வந்து பெட்டில் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவனுக்கு முன்னாடி அப்பா அம்மா மிகாசா அவங்கெல்லாம் இருக்காங்க. நான் இங்கே இருக்கும்போது ஏன் ஆர்மின் வெளியே இருந்து கத்திட்டு இருக்கான், அவனுக்கு வாய்ஸ் மட்டும் கேட்குது. ஸோ ஆர்மினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கழுத்துலேயே வந்து அந்த ஃப்ளஷ் கட்டிங் பிளேடை வச்சு ஒரு சொருகிடுறான். அப்போ தான் வந்து இவனோட வாய்ஸ் வந்து எரனுக்கு கேட்குது, ஆர்மி நீ என்ன பில்டிங் வெளியே என்ன பண்ணுற உள்ளவா அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்து ஒரு மயக்கத்தில் இருக்க, முழிச்சுக்கோ, உன்னை நம்பி வந்து மிஷின் ஒன்று ஓடிட்டு இருக்கு, காமரேட்ஸ்லாம் வந்து உன்னை நம்பி தான் இருக்காங்க, முழி அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு புரியல. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இல்யூஷன்ல இன்னும் இருக்கான். ஸோ அவனை வெளிக்கொண்டு வரதுக்காக ஆர்மன் வந்து அப்பதான் கேட்குறான். ஸோ நான் வந்து வெளியே இருக்கிற வேர்ல்டு நினச்சி இது பண்ணும்போது எல்லாருமே நான் பைத்தியக்காரன்னு சொல்லி இது பண்ணாங்க, அடிக்க வந்தாங்க. பட் நீ மட்டும்தான் வந்து அதை வந்து கேட்ட, என்னோட ஒரு கனவை வந்து நீயும் உன்னோட கனவை ஆக்கிக்கிட்ட, எதுக்காக வந்து நீ எனக்கு அந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது எரன் வந்து யோசிக்கிறான், இது என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஆர்மன் கேட்கும்போது அப்போதான் ரியலைசேஷன் வருது, எதுக்காக நான் அப்படி சொன்னேன்னா, ஏன்னா வெளியே இருக்கிற வேர்ல்டு வந்து என்னோட பிறப்புரிமை அப்படின்ட்டு கத்துறான் பாருங்க. அந்த டைட்டன் பவரை வந்து எரன் வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன் இந்த வாட்டி. ஸோ ஃபுல் ஃபோர்ஸில் வந்து இப்போ எரன் வந்து ஒரு கத்துறான் பாருங்க. பயங்கர சவுண்ட் அவன் பாடியிலேருந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ அங்கே இருக்கிற ஸ்கவுட்ஸ் எல்லாருமே அங்கங்கே சண்டை போட்டுருக்கும் போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு இது சவுண்டு கேட்குது. ஒரு உயரமான ஒரு ஆள் வந்து நல்லா ஒரு 100 அடி 50 அடி இருக்கிற ஆள் வந்து நடக்கும்போது ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது தெரியுமா, டைனாஸ் நடக்கும்போது அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எட்டி பார்த்தா அந்த பெரிய பாறையை வந்து எரன் அவன் ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. எரன் வந்து பயங்கர ஃபோர்ஸில் போயிட்டு இருக்கான். அவன் பாடியிலேருந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து அந்த இயன் டியேட்ரிச் சொல்கிறாரு, நம்ம மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எந்த ஒரு டைட்டனும் அவன் கிட்ட நெருங்காமல் பார்த்துக்கோங்க, லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஸோ எரன் கிட்ட வர டைட்டன்ஸ் ஒன்றையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆர்மினும் நம்ம மிகாசாவும் எரனுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஓடிட்டு இருக்காங்க. எரன் வந்து அவங்கள பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு கீழே வந்தீங்க, போங்க, அவன் நினச்சிக்கிறான், ஆனால் பேச முடியாது, அவன் நினச்சிக்கிறான் இந்த இடம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு, போங்க ஓடுங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். இப்போதான் வந்து எரன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் அவனுக்குள்ளேயே. ஸோ மிகாசா, ஆர்மென், ஸோ எப்போதுமே வந்து நீங்கள் வந்து கூடயே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நான் இந்த பாறையை தூக்கி வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் லைஃபே வந்து ரிஸ்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட லைஃப் வந்து நான் ஸ்டேக்கில் வச்சுட்டு இந்த மிஷன் பண்ணுறேன், அது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. பட் ஹியூமனிட்டிக்காக என்னோட லைஃபையே நான் கொடுப்பேன். ஸோ அவுட் சைடு இருக்கிற வேர்ல்டு, ஸோ நெருப்பு போல காட்சி இருக்கும் கடல், மலை போல இருக்கும் ஐஸு, ஸோ பாறைகள்லாம் வந்து விண்ண தோற அளவுக்கு உயரும். ஸோ ஏறுறதுக்கே நாள் கணக்கு ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த ரியல் உலகத்தை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வர்த் இட் தான். ஸோ அதை வந்து அந்த உலகத்தை பார்க்கறதுக்காக நம்ம என்ன ரிஸ்க்னாலும் இருக்கிறோம். ஸோ எல்லாரும் ஃபைட் பண்ணுங்கன்ட்டு அவன் மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்காட்ஸ் வந்து எப்படி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் டைட்டன் வச்சு பியர்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து டைட்டன் வாயில் வந்து இது போயிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
மற்ற ஸ்காட்ஸ் வந்து வாயில போகும்போது இந்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்குள்ளே போன ஆளை வந்து தூக்கி போட்டுட்டு இவர் வந்து வெளியே வர முடியாமல் மாற்றிப்பார் இந்த ஏன் டேட்ரிச். அப்போ அந்த டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியுமே வந்து இவரோட பாடி வந்து டைட்டன் வாய்க்குள்ளே போயிடும். அந்த பாடி வந்து வாய்க்குள்ளே போனதுக்கு அப்புறம் டைட்டன் கடிக்கும் பாருங்க, இவரோட தலை வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து விழுந்துரும். ஸோ அவங்களோட சபார்டினேட்ஸ் எல்லாமே கதறுவாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏன் டேட்ரிச்சோட அந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரியலாகவே வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ஏன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரனுக்காக அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினார். ஆக்சுவலி அந்த இடத்துல மிகாசா தான் பேசியிருக்கணும், பட் வந்து மிகாசா வந்து பேசுறதுக்கு முன்னாடி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பண்ணி அவரோட காமரேட்ஸை காப்பாற்றுறதுக்காக வந்து அவர் வந்து உயிரை விட்டுட்டாரு. ஸோ எரன் வந்து கிட்ட போயிட்டான், அந்த ஓட்டை கிட்ட போயிட்டான். ஸோ எரன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸில் அந்த ஓட்டைக்குள்ள அந்த பெரிய பாறையை வந்து அப்படி சொருகிடுவான். அந்த ஓலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எந்த டைத்துமே திருப்பி உள்ளே வர முடியாத அளவுக்கு போய் சொருகிடும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் ஆரம்பிச்சிடறாங்க வி சக்சீடட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த கமாண்டருக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்காக எல்லோ ஸ்மோக் வந்து ஃபயர் பண்ணுவாங்க. அப்போ அந்த கமாண்டர் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த டெலஸ்கோப்பில் பார்த்துட்டு கமாண்டர் திஸ் இஸ் எல்லோ ஸ்மோக் விச் இட் இஸ் கிளியர்லி எல்லோ ஸ்மோக், நம்ம ஜெயிச்சிட்டோம் கமாண்டர் அப்படின்னு சொல்லும் போது கமாண்டருக்கு வந்து ஒரு முகத்தில் வந்து சிரிப்பே இருக்காது. பட் அந்த காமரேட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியர்லி இந்த பர்டிகுலர் மிஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 200 மெம்பர்ஸ் கிட்ட வந்து இறந்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து காணாமல் போயிருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து எரன் இதானதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக மயக்கம் போட்டுருவான். எரன் வந்து காப்பாற்றுறதுக்காக மிகாசாவும் இதுவும் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்கங்கே இருக்கிறவங்க வந்து இந்த கமாண்டர் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து கால் பேக் பண்ண சொல்லு, எலைட் ஸ்கவுட்ஸை வந்து இமீடியட்டாக இறக்குங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த ஒரு டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பிடிக்க வர சொல்ல மிகாசா விட பவர்ஃபுல்லாக வந்து ஒருத்தன் வந்து கட் பண்ணுவான் டைட்டனோட பேக்கில். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹீரோய்க்கு என்ட்ரின்னு வரும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, லீவை ஆக்கர்மேன். மிச்சம் இருக்கிற டைட்டன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீரங்கி வச்சு தரமட்டமாக்கிடுவாங்க. 2 டைட்டன்ஸை மட்டும் அந்த டைட்டன்ஸோட வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதுக்காக உயிரோட மட்டும் பிடிச்சி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ வந்து எரன் தான் வந்து டைட்டனாக மாறி அவன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அவனை வந்து இப்போ கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ வந்து எரன் இருக்கப்பறம் உயிரோடு இருப்பானா இல்லை வாழ்வான்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்காக இருக்குது. ஸோ எரன் வந்து திருப்பி வாழ்வானா இல்லை ஸ்கவுட்ஸில் ஜாயின் பண்ணுவானா, இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நான் யாராவது சப்போர்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிகளுடன் ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.